ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். மழை பெய்யுது, மழை தண்ணீரை எப்படி சேமிக்கலாம், அதை பற்றிய ஒரு சிறிய வீடியோ தான் இது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நிறைய பேருக்கு தொட்டி இருக்கும், மழை தண்ணி வேஸ்ட்டாக வெளியே போட்டுருக்கோம். இது எப்படி டஸ்ட்டும் போகாமல் குப்பைகளும் உள்ளே போகாமல் கரெக்டாக பியூரிஃபை ஆகி உள்ளடி போனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம டெரஸில் போகலாம். டெரஸில் என்னன்னா நல்லா மழை பெய்கிற தண்ணி ஓடி வருது. ஆனால் இங்கே என்னன்னா டெரஸில் அவ்வளோ க்ளீன் இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் குப்பை இதெல்லாம் இருக்குது, கம்பியெல்லாம் கிடக்கு. ஆனால் அதிலிருந்து இந்த ஓட்டை வழியாக தான், நல்லா பாருங்க, இந்த ஓட்டை வழியாக தான் தண்ணி கீழே போகும். இப்பயே போகி கீழே போகும். வாங்க கீழே போய் பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் பார்க்குறோம் எல்லாம் தெரியும். நம்ம மேலே டெரஸில் பார்த்துட்டு தண்ணி எப்படி தான் வரும். இந்த பைப்பு மூலமாக தண்ணி கீழே வருது. இதெல்லாம் எப்படி மழை தண்ணியில் சேமிக்கிறோன்னா, என்ன பாருங்க, இதில் ஒரு பக்கெட்டில் ஒரு துணி போட்டு வச்சுருக்கோம். நல்லா பாருங்க, அந்த துணியில இருந்து, அந்த பக்கெட்ல இருந்து ஒரு இது மாதிரி டேப் மாதிரி போகும். அப்போ மேலே உள்ள தண்ணி இதில் பக்கெட்டில் விடும். பக்கெட்டில் இந்த துணியில் அந்த குப்பை டஸ்ட்டு எல்லாமே ஃபில்டர் ஆகி இது மூலமாக நம்மளுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும். இதை என்ன பண்ணியிருக்கேன்னு, இந்த பைப் வழியாக இப்படியே இந்த பைப் வழியாக போகும்போது ரொம்ப பெரிய தொட்டி இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல. அது எங்க இருக்கு தொட்டின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம பார்த்த அந்த பைப்பு இங்க ஒரு தொட்டி இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு தொட்டி இருக்கு. இந்த தொட்டியில தண்ணி அழகா பாயும். மழை தண்ணியை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? நல்லா க்ளீனாக வருது பாருங்க, ஒரு குப்பை இல்லாமல் நல்லா க்ளீனாக வருது பாருங்க தண்ணி. இப்போ ஒரு ஐடியா பார்த்துருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி வீடியோ இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.